நோ, நீ எங்க அம்மா இல்ல. உன்னை கொல்லதான் இங்க தங்க வச்சிருக்கேன். அந்த சக்தி உன்னை ஏமாத்த பாக்குறா. அவகிட்ட நீ ஏமாந்துடக்கூடாது. அவளை நீ கொல்லணும். எஸ், கொல்லணும். அப்பதான் உன் அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும். சக்தி காட்டுற பாசத்துல நீ மயங்கிடக்கூடாது. அவ பலியாடு. அவளை நீ கொன்னு பழி தீக்கணும். அப்பதான் அந்த ஆர்யா துடி துடிச்சு சாவா. அந்த சக்திக்கு நீ கருணை காட்டக்கூடாது. அப்படியே அவன் மேல உனக்கு கருணை வந்துச்சுன்னா இப்பவே அதை அழிச்சிடு. அவளை நீ வெறுக்கணும். சக்தியை நீ வெறுக்கணும். அப்பதான் ஆர்யாவை உன்னால பழி தீர்க்க முடியும். அவளையும் உன்னால கொல்ல முடியும். நிச்சயம் இவளை கொல்லுவேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாயா, உட்காரு. பரவாயில்ல சார். மரியாதை மனசுல இருந்தா போதீங்க, உட்காரு. நான் ரொம்ப சோசியல் டைப்னு உனக்கு தெரியும்ல. பை த பை, இவர் என்னோட லீகல் அட்வைசர், அட்வொகேட் கோதண்டம். வணக்கம் சார். வணக்கம். எதுக்கு சார் என்ன வர சொன்னீங்க? ஆமா, உனக்கு எத்தனை குழந்தைங்க? ஏன் எதுக்கு சார் கேக்குறீங்க? சும்மா ஜெனரல் நாலேஜ் டெவலப் பண்ணிக்கதான். 2 பொண்ணுங்க சார். எத்தனை சவரன் நகை சேர்த்து வச்சிருக்கீங்க? எதுக்கு சார் கேக்குறீங்க? என்னையா நீ எதை கேட்டாலும் எதுக்கு கேக்குறீங்க, ஏன் கேக்குறீங்கிற கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். எல்லாம் உன் நல்லதுக்கு தான் கேட்கிறேன், பதில் சொல்லு. இது வரைக்கும் பெருசா ஒன்றும் இல்லை சார். ஒய்ஃபோட நகைகள் இருக்கு, அவ்வளோதான் சார். அப்புறம் குடியிருக்கிறது சொந்த வீடா? இல்லை சார், வாடகை வீடு தான். இப்படி இருந்தா எப்படியா லைஃப்ல எப்பயா செட்டில் ஆக போற? காரு பங்களான்னு எப்ப வாங்க போற சொல்லு பாப்போம். பெருசா வரணும்யா, லைஃப்ல பெருசா வரணும். இவன் எதுக்கு தேவையில்லாம குட்டையை குழப்பிக்கிட்டு இருக்கான்? புரியுது மிஸ்டர் கலை, நீ உன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேன்னு புரியுது. உனக்கு நல்ல நாள் வந்துருச்சியா? என்ன சார் சொல்றீங்க? ஆமாயா, உனக்கு பணம் லட்ச லட்சமா கொட்ட போதியா? சார், மேனேஜருக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லுங்க. சொல்றேன், சொல்லதானே கூப்பிட்டுருக்கேன். என்ன சார் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கலை, வேற ஒண்ணும் இல்ல, ஆர்யாவோட ப்ராப்பர்ட்டி ஒண்ணு விற்கணும்.
சார் என்ன சார் விளையாடுறீங்களா? ஆரியா சார் கண்ணு முழிச்சார்னா தொலைச்சு கட்டிடுவார் சார். எதுக்கு இப்ப அதிர்ச்சி ஆகுற? ஆரியா கோமாவில் இருக்கான். அவன் ரெக்கவர் ஆகுறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. அவன் கண்ணு முழிச்சு வர்றதுக்குள்ள சுருட்ட வேண்டியதெல்லாம் சுருட்டிடணும். இல்லைன்னா இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சும் நோ யூஸ். சொல்லு கலை, வாழ்க்கையில பெருசா செட்டில் ஆக வேண்டாம், காரு பங்களான்னு பெருசா வாழ வேண்டாம். எல்லாம் சரி சார். ஆரியா சார் இல்லாம அவர் ப்ராப்பர்ட்டியை எப்படி விற்க முடியும்? நீங்க நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் அவ்வளவு ஈஸியான காரியம் இல்லை சார். இத பாரு கலை, எதையுமே பாசிட்டிவா திங்க் பண்ணணும். முடியும்னு நாம நினைச்சா முடியும். என்ன பாரு, இன்னைக்கு ஆரியா குரூப் ஆஃப் கம்பெனியோட ஆக்டிங் எம்டியா இருக்க. அதுக்கு என்னோட தன்னம்பிக்கை தான் காரணம். சரி, நீங்க எந்த ப்ராப்பர்ட்டி பத்தி சொல்றீங்க? தூவானத்துக்கு போற வழியில ஒரு எஸ்டேட் இருக்கு, அதை விற்கணும். பார்ட்டி ரெடியா இருக்கு சார். அது சக்தி மேடத்தோட பேர்ல இருக்கு. வாட்? ஆமா சார். ஆரியா சார் மேரேஜுக்கு அப்புறமா வாங்கின ப்ராப்பர்ட்டி எல்லாமே சக்தி மேடத்தோட பேர்ல தான் வாங்கியிருக்காரு. அது இப்பதான் சார் எனக்கே தெரிய வந்துச்சு. இப்ப என்ன பண்றது? சக்தி மேடம் மட்டும் ஒரு பவர் எழுதி கொடுத்தா போறோம். அவங்க கிட்ட இருக்கிற இந்த இடத்த மட்டும் இல்ல, அவங்க பேர்ல இருக்கிற எல்லா இடத்தையும் ஈஸியா வித்தரலாம். சார், மேடம் பேர்ல நிறைய அசட் இருக்கு சார். மலையூர்ல மட்டும் 50 ஏக்கர் சந்தன மரத்தோட இருக்கு சார். அதனோட மதிப்பு 100 கோடியை தாண்டும். அட, நீ என்னை விட பெரிய கிரிமினலா இருப்ப போல இருக்க. நல்லா வருவையா? வருங்காலத்துல நீ என்னை விட பெரிய ஆளா வருவ. இல்ல சார், நீங்க கேட்டதனால சொன்னேன். அப்போ அந்த இடத்தை வித்தா உனக்கு பங்கு வேண்டாமா? அப்படி இல்ல சார். நீங்க பார்த்து ஏதாவது செஞ்சா சரிதான் சார். வெரி குட். நீ கிளம்பு, தேவைப்பட்ட நான் உன்னை கூப்பிடுறேன். ஓகே சார், வரேன். வக்கீல் சார், நீங்க சொன்ன ஐடியா நல்ல ஐடியா தான். ஆனா இப்ப சக்தி எங்க இருக்கான்னு தெரியலையே. அந்த அம்மா இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அருண். ஏதோ ஒரு மனக்கசப்புல சக்தி வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. நிச்சயமா செத்து போயிருக்க மாட்டா. ஆனா எங்க இருக்கான்னு தெரியலையே. அவ மட்டும் என் கையில சிக்கினா போதும், எதையாவது சொல்லி அவ மனசை மாத்தி பவர் எழுதி வாங்கிடுவேன். முதல்ல சக்தி இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணும். எங்க இருக்கான்னு தெரியலையே. ஒருவேளை சரண்யாவுக்கு தெரிஞ்சிருக்குமா? ஆஹா, நிச்சயம் யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. சக்தியை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆரியா, இதே கோலத்துல நான் எங்க அம்மாவை பார்த்தேன், கதறின, துடிச்சேன். இப்ப உன்னை இந்த கோலத்துல பாக்குறேன், சந்தோஷமா தான் இருக்க. நீ நிம்மதியா இப்படியே செத்துட்டா அது உனக்கு வரும்.
அந்த வரம் உனக்கு கிடைக்க விடமாட்டேன். நீ உயிர் பொழைச்சு வரணும். அது தாண்டா உனக்கு சாபம். உன்கிட்ட மிருக வெறியத்தான் பார்த்திருக்கேன், அழறத பார்த்ததில்ல. அதையும் நான் பார்க்கணும். நீ கண்ணீர் விட்டு கதறத நான் பார்க்கணும். உன் கண்ணு முன்னாடியே உன் பொண்டாட்டி சாகறத பார்த்து நீ துடிக்கிறத நான் பார்க்கணும். அந்த நாளுக்காகத்தான் நான் காத்துட்டு இருக்கேன். கெட் வெல் சூன். Excuse me, doctor. Yes? Doctor, I'm Prabhakar from Chennai. ஆஹா. எனக்கு ஒரு டீட்டெயில் தெரியணுமே. என்ன விஷயம் சொல்லுங்க. ஆர்யா எப்ப கண்ணு முழிப்பாரு? நீங்க அவருக்கு ரொம்ப வேண்டியவன். ஓ சாரி சார், அது அவ்வளவு கிளியரா சொல்ல முடியாது. அவர் கண்ணு முழிக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகலாம், ஒரு வருஷம் கூட ஆகலாம், கண்ணு முழிக்காம கூட போகலாம். இந்த மாதிரி கேஸுக்கு கேரண்டியா எதுவும் சொல்ல முடியாது. தேங்க்யூ டாக்டர். ஆல்ரைட். சார் என்ன சார் இந்த பக்கம்? ஆர்யா எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஓ, ஆர்யா மேல உங்களுக்கு அவ்வளவு அக்கறையா சார்? ஆர்யா உன்னை 1000 தடவை செருப்பால் அடிச்சு விரட்டியிருக்கான். நீ ஏன் அவனை வந்து பார்க்கும்போது நான் வரக்கூடாதா? எனக்கும் அவருக்கும் 1000 பகை இருக்கலாம், ஆனா அவர் குணமாகணும்னு தான் நான் இங்க இருக்கேன். நீங்க வந்ததை பார்த்தா எனக்கு அப்படி தெரியல. இல்ல ஜீவா, சத்தியமா சொல்றேன், ஆர்யா குணமாகணுங்கிற நல்ல எண்ணத்துல தான் நானும் வந்திருக்கேன். அதுக்காக சாமிக்கு வேண்டுதல் வைக்கலான்னு கூட யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியா சார்? உங்களுக்கு ஆர்யா மேல அவ்வளோ அன்பா? ஆமா, ஆர்யா உயிரோட வரணும், அத நான் பார்க்கணும். அவன் இன்னும் நிறைய பார்க்கணும், அப்பதான் எனக்கு ஹாப்பி. உங்களுக்கு எத்தனையோ வேலை இருக்கும் சார், அத போய் பாருங்க சார். என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் ஜீவா. நீ உன் வேலைய பாரு, புரிஞ்சுதா? சார் உங்களுக்கு இப்ப புரியாது சார், இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நாள் நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. என்ன சொல்ற ஜீவா? உடம்பு சரியில்லாதவனை பார்க்க வர்றது ஒரு தப்பா? உலகத்துல நீங்க மட்டும்தான் சோசியல் சர்வீஸ் பண்ணுவீங்களா சார்? நானும் உன்ன மாதிரியே ரொம்ப நல்லவன் பாஸ். வரட்டுமா? நில்லுங்க. சக்தி எங்க? சொல்லுங்க சார், சக்தி எங்க? அது என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும் ஜீவா? அன்னைக்கு நீயும் அந்த புது சப் இன்ஸ்பெக்டரும் வீட்டுல வந்து விசாரிச்சப்பவே சொன்னனே எனக்கு எதுவும் தெரியாதுன்னு. அப்புறம் மறுபடியும் என்ன கேக்குற? இல்ல சார், என் அம்மா உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா சக்தி உயிரோட விட மாட்டேன்னு என்கிட்ட சொல்லிருக்கீங்கல்ல. அது ஏதோ கோபத்துல சொன்னது. ஒருத்தன் கோபத்துல சொல்றது எல்லாத்தையும் செஞ்சிருவானா என்ன? சக்தி ஒரு புள்ள பூச்சி, அப்பாவி. அவங்கள கொல்றதுக்கு யாருக்காச்சும் மனசு வருமா? வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன ஹெல்ப் சார்? ஐசியூல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரே ஆர்யா, அவரு எப்ப கண்ணு முழிக்கிறாருன்னு எனக்கு பார்த்து சொல்ல முடியுமா? எதுக்கு சொல்லணும்? இதுக்கு. இத வச்சுக்கோங்க,
எப்ப கண்ணு முழிக்கிறாருன்னு சொல்லுங்க, இன்னும் நிறைய தரேன். சரிங்க சார். இது என்னோட கார்டு. பேரு பிரபாகர். செல்லுல கால் பண்ணுங்க. நாட் ரீச்சபிள்னா லேண்ட்லைன்ல பண்ணுங்க. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். பையா, என்ன சார் திடீர்னு இந்த பக்கம்? மேங்கோ ஜூஸ் ஏதாவது வேணுமா? இருந்தாலும் உனக்கு ஓவர் குசும்பியா? என்ன பார்த்தா உனக்கு ஜூஸ் குடிச்சிட்டு போக வந்த மாதிரியா தெரியுது? 10 லட்சம் ரூபாய்க்கு வவுச்சர் போட்டு எடுத்துட்டு வா. என்ன சார் திடீர்னு தலையில கல்ல போடுறீங்க? இந்த 10 லட்சம் ரூபாய எந்த கணக்குல எழுதுறது? காந்தி கணக்குல எழுது. ஓயா, நான் என்ன குச்சி முட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கி தின்னவா கேக்குறேன்? அப்புறம் எதுக்கு சார் 10 லட்சம் ரூபாய் கேக்குறீங்க? சொல்றேன் கேளு. எம்டியோட ஒய்ஃப் வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. அது உனக்கு தெரியுமா? அரையும் குறையுமா தெரியும். தெரியுதில்ல, அவங்கள தேடி நான் போறேன். அதுக்கு தான் இந்த பணம். சார் அதுக்கு எதுக்கு சார் 10 லட்சம்? 5000 10,000 போதுமே. என்னையா பேசுற நீ? காணாம போனது யாரு? எம்டியோட ஒய்ஃப். அவங்கள தேடி சென்னைக்கு சாதாரணமா போக முடியுமா? முடியாதுல்ல. ஃப்ளைட்ல போகணும். சென்னையில சாதாரண ஹோட்டல்ல தங்க முடியுமா? முடியாதுல்ல. ஸ்டார் ஹோட்டல்ல தங்கணும். சாதாரண கார்ல போய் தேட முடியுமா? முடியாதியா? அது மட்டுமா, அவங்கள தேடுற விஷயமா யார் யாரா போய் பார்க்க வேண்டியது இருக்குமோ என்னமோ. நிறைய வேலை இருக்கியா? என்ன இருந்தாலும் 1008 கேள்வி வரும் சார். அதான் எந்த கணக்குல எழுதுறதுன்னு கேக்குறேன். அட என்னையா நீ உங்க அப்பா வீட்டு காசை தூக்கி கொடுக்கற மாதிரி ரொம்ப அழுத்துக்கிற? எந்த கணக்குல எழுதணுங்கிறதான உனக்கு பிரச்சனை? ஆமா சார். எம்டி ஒய்ஃப் ரெஸ்கியூ ஆபரேஷன் அப்படிங்கிற கணக்குல எழுதிக்கோ. ஆர்யா சார் கண்ணு முழிச்சு வந்தா உனக்கு டபுள் ப்ரமோஷன் தருவாரு. எனக்கு ப்ரமோஷன் எல்லாம் வேண்டாம் சார். வேற என்ன வேணும்? எனக்கு பயமா இருக்கு சார். நீ சுத்தி வளைச்சு எங்க வந்து நிப்பன்னு எனக்கு தெரியும்யா. நாம தான் ஏற்கனவே டீல் பேசிட்டோம்ல. நாம பேசினபடி உனக்கு 10% உண்டு. 10 லட்சத்துல 1 லட்சத்தை எடுத்துக்கிட்டு 9 லட்சத்தை கொண்டு வா. சார் இத முதல்லயே சொல்லிருக்கலாம்ல சார். தேங்க்யூ சார். இவன் ஆர்யாவுக்கு ஏத்த மேனேஜர் தான். நம்மளையே சுத்தல்ல விடுறானே. என்ன சக்தி, ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க ப்ளீஸ். என்ன சக்தி, என்னமோ சொல்ல நினைக்கிறீங்க, ஆனா சொல்ல மாட்டேன்றீங்க? இல்ல, வெளியில போய் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. இவ்வளவுதானா? இதுக்கு தான் இப்படி தயங்குறீங்களா? தாராளமா போயிட்டு வாங்க.